Respected parents, honorable chief guests, respected correspondent, chairman, vice chairman, principal, dear teachers, staff and students, and everyone gathered here, good evening to one and all. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். First of all, நம்ம ஸ்கூலுக்கு நம்ம சேர்மன் சார் சொன்ன மாதிரி 35 இயர்ஸாக, என்னை விட ஒரு வயசு அதிகம், 35 இயர்ஸாக நம்ம ஸ்கூலுக்கு கண்டினியூவஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு வரத்துக்கு எல்லா விதத்துலையும் நம்ம பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கிற நம்ம பகுதி மக்கள், குறிப்பாக நம்ம பள்ளியின் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு நான் என்னோட உரையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன், thank you all for your continued support for the long 35 years. நான் நம்ம ஸ்கூலோட 33rd annual day ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ, இன்னும் ஒரு 15 வருஷங்களில் நம்ம உலகம் நிறைய மாறி இருக்கும். நமக்கு முன்னாடி நின்று பேசுகிறவங்க மனுஷனா ரோபோட்டா, நம்ம எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோட்லாம் நிஜத்திலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை திரும்பி பார்க்குறப்போ 15 வருஷன்றது ரொம்ப லாங் டைம் லைனோ, அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே வந்துருமோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், யாரும் நம்மள பெருசாக ChatGPT, இந்த ரோபோட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ChatGPT, AI, ரோபோட்ஸ் இதெல்லாம் கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க இந்த எக்ஸ்பர்ட்ஸே இந்த வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் பிரமிச்சு தான் போயிருக்காங்க. இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில் நான் சமீபத்தில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரோபோ டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ் பற்றி நான் இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்தேன். அதாவது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் நம்ம வீட்டிலேருந்து பெரம்பலூருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செல்ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் நம்ம டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கும். நீங்கள் அந்த காரை ஒரு ஓடிபி அல்லது ஒரு பின்னை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணணும். திறந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளார யாருமே இருக்க மாட்டாங்க, டிரைவர் இருக்க மாட்டார், யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் காருக்குள்ளார ஏறிட்டு ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் அழுத்தினீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிரைவர் சீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் டிரைவர் சீட்டில் இருக்கிற ஸ்டேரிங், லைட்ஸு, இண்டிகேட்டர் எல்லாமே தன்னால் நடந்துட்டு இருக்கும். உங்களை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக கொண்டுட்டு போய் சேர்த்துரும். நான் சொல்கிறது கற்பனை இல்லை, இது ஏற்கனவே அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளில் ரியாலிட்டியில் வந்துருச்சு. எனக்கு அதை படித்தப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? நம்ம ஸ்கூல் இந்த சயின்ஸ் பார்க் 2025 இந்த இயரில் நிறைய பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2-3 விஷயம் என்னை ரொம்ப பிரமிப்பாக்குனுச்சு. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வருண், நான் ஒரு பேசுகிற ரோபோட் பண்ணுறேன் சார் அப்படின்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார். எனக்கு அதை ஃபஸ்ட்டு கேட்குறப்போ இது அவ்வளோ சுலபம் இல்லையே, அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். நான் வருண்கிட்ட ஃபோனில் பேசினப்போ வருண் எப்படி இதை பண்ணிட முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். கான்ஃபிடென்ட்டாக சார் பண்ணிடலாங்க சார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சரி, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு அஹெட்டாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு 3 வாரத்தில் சயின்ஸ் பார்க் ஈவெண்ட் நடக்கிறப்போ அந்த ரோபோட்டை நேர்லேயே சாத்தியப்படுத்திட்டார். ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். நம்ம வந்து இதை பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் பண்ணோமே, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்மக்கிட்ட என்னால் பண்ண முடியும்னு சொன்னப்போ, உண்மையாக அப்போ கூட நான் வந்து சரி பண்ண முடியலன்னா கூட நல்ல இதிலேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ரோபோட் நிறைய பேர் இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த ரோபோட் கிட்ட ஹே ரோபோ டேர்ன் ஆன் லைட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹாய் ஓகே டேர்னிங் ஆன் லைட்ஸ் அப்படின்னு அதை சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுது. திரும்பவும் ஹே ரோபோ டேர்ன் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணுது கரெக்டாக.
இது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் ரொம்ப சிரமமான விஷயம். ஐ வாஸ் ரியலி லைக் ஸோ ப்ரவுட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் வித் அவர் ஸ்டூடெண்ட். அப்போ ரோபோ அதை கிளியர் பண்ணிடு மேம். மேடம் வந்து ரோபோட்டுக்கு தொண்டை கட்டிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓ, நமக்கு தொண்டை கட்டிடுச்சுனாவா? ரோபோட் இன்னைக்கு இருக்கிறதுல நமக்கு தொண்டை கட்டிடுச்சுன்றத நமக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு நம்ம சுற்றி. நம்ம எதிர்பார்க்கறத விட உலகம் நிறைய மாறிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். நான் ஸ்கூலில் படித்ததப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அஹெட்டாக இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூல் டைம்லேயே. இன்னும் அவங்க லைஃப்பில் நிறைய பண்ணுவாங்கன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு 100% இருக்குது. நான் நம்ம ஊரில் 12th வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 13 வருஷம் வேர்ல்டில் நிறைய இடத்துல நிறைய மக்களோட வேலை பார்க்கறதுக்கு லக்கிலி ஐ காட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இத்தனை வருஷத்தில் என்னோட இந்த அனுபவத்தில் நிறைய நேரங்களில் நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ நம்ம சந்தித்தோம்னா நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நிறைய நேரங்களில் யோசிப்பேன். அந்த யோசனைகளையும் அந்த அனுபவத்தையும் நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷனோட தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம்னு நான் நம்புகிறேன். இன்னும் அதை நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் நிச்சயமாக பண்ணுவோன்ற உறுதி அளிக்கிறேன். ஃபைனலாக ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் படித்ததில் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு 2 விஷயம், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 2 விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், 2005 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் யூஎஸில் அமெரிக்காவில் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் இப்போ இல்லை, ஆப்பிள்னு ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர், அவர் வந்து பேசுகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ ஒரு கோட் சொல்கிறாரு. ஆல்வேஸ் ஸ்டே கியூரியஸ், ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நேரடி தமிழ் அர்த்தம் பார்த்தோம்னா எப்போவுமே கொஞ்சம் வந்து ஒரு அறிவு பசியோடு இருங்க, கொஞ்சம் முட்டாளாகவே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அது கொடுத்த விளக்கம் ரொம்ப ஒரு நல்ல விளக்கம். அதை நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பதில் சொல்கிறத விட கேள்வி கேட்குறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் அயர்லாண்டில் டெய்லியும் காலையில் வந்து நான் ஒரு வாக்கிங் போகிறப்ப நான் பார்ப்பேன். அங்கே வந்து கொஞ்சம் இந்த வின்டர் டைமில் ரொம்ப லேட்டாக தான் விடியும். ஒரு 9 மணி 10 மணிக்கு கூட வந்து நமக்கு இருட்டாகவே இருக்கும். நான் காலையில் வாக்கிங் போகிறப்ப நிலா நல்ல வெளிச்சமாக இருக்கும். அப்போ நான் வந்து தினமும் போகிறப்ப எனக்குள்ளார ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இங்கே வந்தப்புறம் நான் பேசினேன். எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை விட அவங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ அவங்க ஆல்ரெடி க்யூரியஸாக இருக்காங்க. பட் இந்த க்யூரியாசிட்டியை இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வருடங்களில் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னா என்னென்னா, முட்டாள் இல்லை, நமக்கு எப்போவும் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். நம்ம இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய படிக்கலாம், நிறைய சந்தோஷமாக அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் எப்போவும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசை நமக்குள்ளார எப்போவுமே இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இறுதியாக நான் சமீபத்தில் படித்த ஒரு விஷயம், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது இன்றைக்கி ரொம்பவே பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேர்ல்டில் எல்லாமே இந்த டெக்னாலஜியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு, எல்லாமே சாத்தியமாயிட்டுருக்கு. ஆனால் அதோட இன்னொரு சைடு வந்து நம்ம கொஞ்சம் அதை சரியாக அணுகலைன்னா நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதுக்கு குறிப்பாக நான் சொல்லணும்னா, நம்ம சைக்கிளில் போகிறோன்னா அல்லது பைக்கில் போகிறோன்னா நம்ம சொல்கிற மாதிரி தான் சைக்கிளோ பைக்கோ போகணும் இல்லையா? அது போக்கில் நம்ம போனோம்னா அது சரியாக இருக்காது. சைக்கிளோ பைக்கோ நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் நம்மளால், இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்களுக்கு கூட யாரோ பெரியவங்க வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு இருக்கும். நம்ம பெரியவங்க நிறையவே வந்து அதில் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃப்யூச்சர் டிசைட் பண்ண போகிற இம்பார்ட்டண்டான ஃபேஸில் இருக்கும். அதனால் இந்த இம்பார்ட்டண்டான ஃபேஸில் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எப்போவுமே
அடிக்ட் ஆகிடக்கூடாது. நல்ல நமக்குள்ளார எப்போவுமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க், தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். நம்மளோட லைஃப்பில் நம்ம லாங் ஜேர்னியில் இட்ஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி இல்லை நம்மளோட லைஃப். ஒரு மேரத்தான். நமக்கு நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு, நிறைய வெற்றி பெறத்துக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அதனால் நமக்கு இன்னைய சூழலில் டக்குன்னு எதுவுமே நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும். நான் சொன்ன இந்த ரோபோ டாக்ஸி, இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு சாத்தியம்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு 10-15 வருஷம் நிறைய பின்னாடி எஃபர்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு ஷார்ட்டாக டக்குன்னு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்மளோட சின்சியரான நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு பின்னாடி நிறைய வெற்றிகளும் நிறைய சாதனைகளும் வரும்னு சொல்லி சந்தோஷமாக என் உரையை நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் நன்றி. Thank you for your astonished words, sir.